வீரன் சண்டை நீலமேகன் பட்டாபிஷேகம் என்னும் நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கா. நாடகத்தில் நான் யார், என்னுடைய பேரு ஓட்டு பார்த்தாவே தெரியல. நீ யாரு? குரங்கு. பார்த்தால் வானர வர்க்கத்தின் ரூபமாக அகூரமாக இருக்கிறது. ஆமா இதெல்லாம் ஏன் எதனால இந்த உருவங்கள் மாறின காரணம்? உலகத்திலே என் தாயோ ஆஞ்சனா தேவி, ஆஞ்சனா தேவிக்கும் 8 திக்கு அஷ்டபாலர்களிலே உலகமெங்கும் வீசக்கூடிய வாயு பகவான் எனக்கு தந்தை. என் தாய் ஆஞ்சனா தேவி. ஆமா, வானர வர்க்கத்திலே பிறந்த ஆஞ்சனா தேவியினுடைய அங்கத்திலே நான் அனுமந்தன், ராமபக்த அனுமந்தனாக பிறந்தவன். சரிங்க, ராமபக்தன் அனுமந்தனாக பிறந்து சிரஞ்சீவி ஆயுள் கொண்ட ஸ்ரீராம காலடி தூதுவன் ராமபக்த அனுமந்தன் என் பேரு. அனுமந்த பாலனிக்கு பாலனாக இருந்தாலும் அனுமந்தனாக இருந்தாலும் வாயுதேவனுக்கு பிள்ளையாக இந்த மண்ணுலகத்தில் நான் பிறக்க வேண்டிய காரணம் என்ன? நண்பான் ஜெகஸ்கந்தய தன்னையாலும்
எட்டுக்கு ஈரேழு புகழத்திலே கிஷ்கிந்தை என்று ஒரு மலை பருவதம் கிஷ்கிந்தையில் சொல்லப்பட்டதோ ஒரு மலைப்பருவதம். மலை பருவதத்தை கட்டி ஆளக்கூடியவர் வானர வர்க்கத்தின் தலைவன் வீரவாளி. அவருக்கு தம்பி சுக்ரீவன். வாலி சுக்கிரீவன். ஆமா. சரி. இருவருக்கும் தங்கையாக பிறந்தார் என்றாய் அஞ்சனா தேவி. ஒரே பெண்மணி. ஆமா. சரிங்க. இப்படி என் தாய்க்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது. பார்வையற்றவர். ஆமா. பார்வையில்லாத என் தாயை குத்துப்படாத வாலி என்று இந்த குவளையம் எங்கும் போர்மணியிலே கூட எதிரிகள் வெல்லா வண்ணம் வேரோடு வாழ்ந்த வாலிக்கு இப்படி ஒரு தங்கையா என்று பார்ப்போர் எள்ளி பேசுவா, எள்ளின்னு செய்வா, நகைத்து பேசுவா. அப்படி என்று சொல்லி எங்க மாமா வாலி என்ன செய்தாரா, பார்வையில்லாத இந்த தங்கையை நாட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது, கொண்டு போய் ஆரணி கானகத்துல விட்டு விழுந்துடுறா அப்படி என்று சொல்லி தம்பிக்கு உத்தரவு கொடுத்தார். அதுக்கு சுக்ரீவனுக்கு. ஆமா. சரி. அண்ணனுடைய வார்த்தையை மறுத்து பேசாத சுக்ரீவன் கண்ணில்லாத என் தாயை ஆரணி கானகத்திலே அழைத்து வந்து விட்டாரா. பார்வையற்றவரை கானகத்தில் விட்டு விட்டார்கள். சரி. அழைத்து விட்ட போது ஒரு நாளா 2 நாளா நேத்திரமில்லாத என் தாய் ஆரணிய கானகத்திலே தன் வாழ்வு நாள்களை கடத்திய பொழுது தன் பசிக்காக வேண்டி அரிதான அங்கத்திற்கு உணவு தேவை அல்லவா, அப்படி என்று உடன் பிறந்த தமையனும் காட்டுக்குள்ள விட்டு விட்டார். இறைவா, என் பசியை நீதான் தீர்க்க வேண்டும். கண்ணிருந்தால் கூட காட்டிலே இருக்கும் காய்கனியை பறித்து சாப்பிடுவேன். நேத்திரமில்லாத எனக்கு என் பசியை போக்குது எவ்விதம். அப்படி என்று உலகத்துக்கெல்லாம் படியலுக்கும் பரமசிவனை கோரி என் தாய் கைகளை நீட்டி கரங்களை ஏந்தி கண்மூடி காட்டுக்குள்ளே பசியை போக்க கடுந்தவம் செய்தார். கை நீட்டி தவம் செய்து கொண்டிருந்தார். சிவனுடைய கிருபையால் அன்று சிவனுடைய கலிதமானது பூமியிலே சிந்திய காரணத்தினால் காற்றிலே 8 திக்கென்று வாய் பேச காற்று வீசக்கூடிய வாயு பகவான் தூசோடு துரும்போடி காட்டிலே புதிர்ந்த பழுத்த பழங்கள் எல்லாம் அப்படியே வாயு பகவானுடைய வல்லமையால் கரங்களை ஏந்தியிருந்த என் தாயினுடைய கையிலே விழுந்தது. தூசி துப்பு பழம் காய் கனிகள். ஆமா. ஏன்னா பசிக்காக வேண்டி இறைவனை வேண்டிய என் தாய் அஞ்சனாதேவி பசியை தீர்க்க வேண்டும் என்று பரமசிவனே அருள் பாவித்தார் வாயு பகவானுக்கு. அவருடைய அருளாலே கரங்களிலே விழுந்தது காய்கனிகளும் தூசு துரும்புகளும். என் தாய் கண்ணை மூடி கரத்திலே விழுந்த பழங்கள் எல்லாம் புசித்திருந்தா நண்பா, ஆதிசிவனுடைய அம்சத்தாலே சிவனின் மறு வடிவமாக 3.25 நாளிகைக்குள்ளே வானர வர்க்கத்தில் பிள்ளையாக நான் வர்க்கத்தில் பிள்ளையாக பிறந்தேன்னு சொல்றீங்களே, நான் ஏத்துக்கிறேன் சுவாமி. இந்த மூஞ்செல்லாம் இப்படி பூரா அனல் சுற்றுவது போல் இருக்கிறது. இப்படியே தான் பிறந்தியா? இல்ல, பின்ன இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்த வினோதம். விபரீதமா? குழந்தையாக பிறந்தேனே, பிறந்த உடனே எனக்கும் பசிக்கல்லவா அம்மா, எனக்கு அதிக பசியா இருக்கு, என் பசிக்கு உணவு வேணும், எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, அத பண்ணுனா ஒவ்வொரு நம்புமா வந்தது எனக்கு குடுத்து நீ ஒரு 4 பேசுறது ஊம்ப பழக்கமே கிடையாது. குடுத்து பழக்கம் இல்ல, எதுலயுமே பழக்கம் இல்ல.
ஆளை பார்த்தாவே தெரியுது. சரிங்க அம்மா பசி. என்ன இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பசி பசி என்று உடக்கானுக்கு போறேன். ஆமா பசி என்று அழைத்தேன் என் தாய் இடத்திலே. என் தாய் சொன்னா, மகனே நான் பிறவியிலேயே குருடு, கண்ணில்லாத எனக்கு உன் பசியை தீர்க்க என் பசியவே என்னால் போக்க முடியல. உனக்காக வேண்டி பசிக்கு உணவு கொடுக்க என்னால் இயலாது. நீ என் பிள்ளை அல்லவா? நீ பிறந்தது என் கரத்திலே வாயுதேவன் கனிகளையும் பழங்களையும் கொண்டு வந்து போட்டார். அதன் அம்சையால் பிறந்திருக்க வாயுதேவன் உனக்கு தந்தையாகும். அதனால உன் பசியை போக்க என்னால் இயலாது. காட்டுக்குள்ளே சிவந்த கனிகள் எல்லாம் பழுத்த பழங்களை காய்கனிகள் இருக்கும். காய்கனிகளா இருந்தாலும் சிவந்திருப்பது பழங்களாக இருக்கும். சிவந்திருப்பது பழம், பச்சையாக இருப்பது காயாக இருக்கும். நீ சிவந்த கனியை பார்த்து உன் பசிக்கு உணவாக எடுத்துக்கொள் என்று என் தாய் சொன்னார். சரிங்க. அப்போ திசைகள் 4ம் போனேன். பசியை போக்குவதற்காக 4 திசைகளுக்கும் போகும் பொழுது மாதவா எந்த திசைகளிலும் பழங்கள் இல்ல, கண்ணுக்கே தெரியவில்லை. எல்லாம் பச்சை காயா இருக்கு. ஆமா. போறது கடிக்கிறது துப்பி போடுறது. ஆமா. அதுல காய்கள். கிழக்கு திசையிலே தகதக என்ற ஒளியோடு சிவந்த நேரத்திலே கதிரவன் என்னும் மாதவன் ஓடி வந்தார். காலையில் இள நேரத்தில். ஆமா. சரி. உதித்து வரும் கதிரவனை உற்று பார்த்து அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. சிவந்த கனி இதுதான் பழம், அதை பறித்து சாப்பிடறான்னு சொன்னாங்கல்ல, அப்படி என்று சொல்லி சிறு பிள்ளை தனத்தோடு நான் உதயமான கதிரவனை ஆடு வாயில முடிச்சேன். ஓ இளம்பிள்ளை பயமறியாத, இளங்கன்று பயமறியாது. ஆமா. உதயமான சூரியனை சிறுபிள்ளை பருவத்திலே வாயால கவின, வாயால புடிச்சு அப்படியே லபுக்குன்னு முழுங்கி விட்டேன். ஆமா. கதிரவனுடைய வெப்பமானது வாயால் பிடிக்கும் பொழுது வாயில பட்டுச்சுல்ல, வெந்து போச்சு. இதுதான் இந்த வெந்ததா? ஆமா. சரி, வெந்து போச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போன கதிரவன் உதயமாகலன்னா உலகம் இருண்டு போயிரும். உள்ள முழுங்கின சூரியனை பின்னாடி வெளியில விட்டேன். சண்டாளா பின்னாடி வெளியில விட்டதும் அத்தை குழாயும் செவப்பாக்குதா? ஆமா. சுட்டு பிடிச்சி வெப்பம் 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 சுட்டு பிடிச்சி. ஆமா. இது என் பிறப்பின் ரகசியம். கதிரவனை விளங்கி காட்டுக்குள்ளே வாழ முடியாம என் தாயினுடைய ஆணைக்கிணங்க வாலி சுக்ரீவனுடைய யதாசனம் வந்து வாலி சுக்ரீவனுக்கு 70 வல்ல வானர சேனைகள், அவர்களில் அங்கதன் நலன் நீலன் சாம்புவன் இப்படி அநேக போர் வீரர்கள் இருக்க நானும் மாமனுடைய மாளிகையிலே தங்கி இருக்கேன். காலத்தின் சூழ்நிலையால் அயோத்தி மாநகரத்தை அரசாளக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தாயினுடைய வாக்கை காப்பாற்ற ஆரணிய காணக வந்தார். வந்த இடத்தில் நான் ராமருக்கு தூதுவனாக போய் சேர வேண்டிய நிர்பந்தம். வந்த இடத்திலே ராமரை சந்தித்து வாலியை கொன்று கிஷ்கிந்தை பருவத்து மாமா சுக்ரீவனுக்கு முடிஞ்சரித்த அரசாண்டு இருக்கா. இது எல்லாம் என் வாழ்க்கையின் வரலாறு. இன்று நாங்க எங்க இருக்கோம்? கூத்தாடிட்டு இருக்கிறோம். இங்கே கிடக்கிறோம். உடவுல உனக்கு இடம் தெரியாத போயிடாத. நாளை மறுநாளுங்க தான். ஆமா. கிஷ்கிந்தை பருவத்திலே இருந்து சீதையை தென்னிலங்கை ராவணன் சிறையெடுத்தான் என்ற காரணம் கேட்டு ராவணாதி யுத்தத்தை தொடங்குவதற்காக ராமபிரபுவோடு சுக்ரீவன் 70 வல்ல வானர சேனைகளை அணித்து என் இலங்கைக்கு நடந்தோம். தென் இலங்கைக்கு போவதென்றால் இலங்கையானது 700 காதவழி, ஒரே கடல் பரப்பு, தண்ணிமயம். இலங்கை 700 காதவழி, ஒரே நீர்மயம். கடலை தாண்டி அப்பால் போனால்தான் தென்னிலங்கைக்கு போக முடியும். அங்கு போய் வானர சேனைகள் படையெடுத்து போர் புரிய முடியுமா? முடியாது. அதனால அப்போ அந்த அக்னிதேவன் கங்கனுடைய வார்த்தையை கேட்டு ராமபிரபுவுக்கு உத்தரவு கொடுத்தார். இந்த ஜலத்துக்குள்ளே கங்கையை தாண்டி போவதென்றால் இந்த 70 வல்ல வானர சேனைகளிலே நலன் நீலன் இருவரும் தபரிசிகளுடைய சாபம் பெற்றவர்கள். நலனும் நீலனும். ஆமா. எப்படி? வானர படைகளிலே நலனும் நீலனும்
தவரிசிகளுடைய சாபம் பெற்றவர். தவமுனியினுடைய கெண்டியை எடுத்து கடலுக்குள்ள போட்டதுனால கோபம் கொண்ட தவரிசி பாவிகளா, அட குரங்கினத்திலே பிறந்தவர்களா, என்னுடைய தவத்தை ஏளின செய்து விட்டீர்கள். கெண்டிக்கு சொம்பை எடுத்து எரிந்தீர்கள். கெண்டி கெண்டி ஏதாவது ஒரு கெண்டியா கண்டியா ஒழுக்கமா பேசணும். கெண்டி மாட்டிக்கிட்டு தெரியற மாதிரி கெண்டி கடலுக்குள்ள போட்டதுன்னா நீங்க எதை எடுத்து போட்டாலும் மிதக்கிட்டு போ அப்படின்னு அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். முனிவர், தவ முனிவர். ஆமா, அதனால அவங்களுடைய வல்லமை சொல்லி அக்னி பகவான் சமுத்திரராஜனுடைய உதவியோடு கொண்டு வந்த பெரிய பெரிய மலைக்கல்லை எல்லாம் நலன் நீளம் கையிலே கொடுத்து ராமநாமத்தை செபித்து சேது சமுத்திர அணையை கட்டினோம் தென்னிலங்கைக்கு போ. அப்பா, கடல் மேலேயே கல்லுகள் மிதங்குது. ஆமா, சரிங்க. அதனால அந்த சேது சமுத்திர அணையை கட்டி ஒருவராக வந்து தென்னிலங்கைக்கு வந்து சுவாலமலையிலே பாளையத்தை தரித்து ராவணன் தம்பி விபூதனுடைய ஆணைக்கிணங்க நாங்க படையெடுத்து வந்திருக்கோம் ராவணாதி யுத்தத்தை போர் புரிய. இந்த யுத்தகலத்து ராவணோடு போருக்காக வேண்டி வந்த கும்பகர்ணன், ஜெகஜல்லியன், மகாமாயன், மேகநாதன் என்னும் இந்திரசித்து அநேக போர்படை தளபதிகளை கொன்று குமைத்தார் ராமர் பிரபு. போர் வீரர்களை. ஆமா, எல்லாத்தையும் ராமபானத்துக்கு இரையாக்கினார். ஆனா போர் முனையிலே நேற்று சாயங்காலம் தென்னிலங்கை ராவணேசன் யுத்தம் எடுக்க வந்தான். வந்தவன் ராம பிரபுவோடு போர் புரிந்தான். போர்களத்திலே ராமருடைய பானத்துக்கு நிகரில்லாம ஆயுதம் இல்லாம நிராயுதபாணியா நின்றார். யாரு? ராவணன். ஆமா, சரி. தென்னிலங்கை ராவணன் நிற்கும் பொழுது ராமர் சொன்னா, அடே ராவணா, நீ வல்லமை வீர புருஷன், போர் புரியிற, ஆயுதம் இல்லாத உன்னோடு போர் செய்வது சூரிய குலத்துக்கு நீதி அல்ல. உனக்கு திறமை இருந்தா இன்னைக்கு உன்னை உசுரோட விடுற, நாளைக்கு உனக்கு உடம்புல உசுர் இருந்தா நாளைக்கு நீ வந்து சேரு போர். நாளை வா, இன்னைக்கு ஒண்ணு விடுறேன், போயிட்டு நீ நாளைக்கு வந்து சேரு. நீங்க கோமாளி வேலைக்கு என்ன பண்ணுவேன்? இன்னும் இது விட்டுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கும் வெட்டிக்கார மாடு போட்டு பண்ணிட்டான். அவன் போட்டுக்கிட்டாங்க. அப்படி என்று ராவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். உயிர் பிச்சை கொடுத்து நேற்று சாயங்கால ராவணாதி யுத்தத்தை முடித்து இரவு நேரம், அத்ராத்திரி சாமம் இரவு நேரம் சுவாலமலையிலே பகவான் உறங்கிக் கொண்டிருக்கார். எம்பெருமான் உறங்க எல்லா சேனைகளும் சுற்றிலும் காவல் இருக்காங்க. கேட்டுட்டு ஒண்ணு பேசிட்டு கண்டபடி நீங்க போட்டுருவோம். அப்புறம் போட்டுருவோம். கண்ட முடிட்டே அத்தான் உங்களுக்கு அனுப்பா இருக்கும்ல. சரி, சரி. சுற்றிலும் காவல். ஆமா, காவலாக இருக்கும். இருந்தாலும் ஒரு குரலோசி கேட்டாயா, நாராஜத்தை காட்சி செவியிலே விட்டது போல ராமா ராமா அனுமந்தா ஆபத்து என்று சொல்லி என்னவென்று அறிவோம்.